எத்தனை பொண்ணு இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, ரெண்டு மருமக இருக்கு. ரெண்டு மருமகளுக்கு 3 பொண்ணு பிரிச்சு கொடுக்கணுமா? பிரிச்சு கொடுக்கணும்னா அப்புறம் தான் பொய்யூர்ல ஒரு அக்கா ஒண்ணுமே இல்லாத இருக்கு, அதுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் கொடுப்பேன். இந்த எண்ணெய் 11 லிட்டர் தான் இருக்கு, பிரிச்சு கொடுத்துரும் 3 நாளா. நம்ம கையில கிடைச்சது ஆளுக்கு 1/2 லிட்டரு. நம்ம கையில கிடைச்சது ஆளுக்கு 1/2 லிட்டரு. எவ்வளவு சிரிப்பா சந்தோஷம் சொல்றாங்க பாத்தியா? ஓசியில கொடுக்கறதையா டவுன்ல உள்ளவங்களாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மரச்சக்கில் ஒருத்தவங்க கூலிக்கு ஆட வந்திருக்கிறாங்க. அவங்க எத்தனை கிலோ எடுத்துகிட்டு வந்தாங்க, எத்தனை லிட்டர் எண்ணெய் கிடச்சின்னு அவங்ககிட்ட கேட்போம். ஏன்னா இப்போ வழக்கமாக எல்லாமே காட்டுறதான் எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்ம எத்தனை கிலோ எள்ளு போட்டோம், எத்தனை கிலோ வெல்லம் போட்டோம் அதெல்லாம் காமிக்க வேணாங்கிறத ஆடி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம். அவங்க ஆட்டின எண்ணெய் இதுதாங்க. இப்போ இது எத்தனை லிட்டர் வருதுன்னு எடை வச்சு பார்த்துப்போம். என்ன வரலேருந்து வரீங்க? பாப்பாவிலேருந்து வரீங்களா? உங்கள் பேர் என்ன? வளர்மதியா? எத்தனை கிலோ எள்ளு எடுத்து வந்தீங்க? 10 மரக்கா கணக்கு தான் தெரியுமா உனக்கு? உங்க மருமகள் தெரியுமா? எத்தனை கிலோ பல்லு எடுத்து வந்தீங்க? 24 கிலோவா? சரி ரைட்டு. உங்க பேர் என்ன? ரேவதியா? சரி இடம் வைங்க பாப்போம், எத்தனை லிட்டர் என்ன வந்துருக்கு பாப்போம். இதுக்கு எத்தனை கிலோ வெல்லம் போட்டீங்க? 2 கிலோ போட்டிங்களா? வெல்லம் இங்கே வந்து வாங்கிட்டீங்கண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடத்தோட வெயிட்டு மேலே கொஞ்சம் புண்ணாக்கு வச்சுருக்குறாங்க. அதாவது எண்ணெய் வெளியில் வரக்கூடாதுங்கிறதுனால புண்ணாக்கு வந்து எப்படின்னா வாப்பாட்டு மூடி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சேர்த்துனா ஒரு 1/2 கிலோ வரும் குடம். அந்த மேலே வச்சுருக்க புண்ணாக்கெல்லாம் சேர்த்து ஒரு அந்த 600 கிராம கழிச்சிடும். மொத்தம் 10/600 இருக்குது. 10/600 600 ஒதுக்குனாலும் 10 கிலோ இருக்குது. 10 கிலோவுக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை லிட்டருன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோவுக்கும் 10 லிட்ரு. அது ஒரு 10 11 லிட்ரு 1100 எண்ணெய் இருக்குதுங்க. இதில் 11 லிட்டருக்கு மேலே எண்ணெய் இருக்குது. இதுனா சுமாரான எள் தான். இது சில எல்லாம் பார்த்தோன்னா 12 லிட்டர் வரைக்கும் இதுக்கு எண்ணெய் வரணும். ஆனால் இது 1100 தான் எண்ணெய் வந்துருக்குது. என்னன்னு பரவாயில்ல, சொந்த எள் தாங்கலாம். உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுக்கொள்ள. சொந்த எள் தான் வாங்கிட்டு வந்தீங்களா? சொந்த எள் தான். சரி ரைட். நீங்களும் பாப்பாங்க தானே? சரி சரி. இந்த எண்ணெய்லாம் சொந்த யூஸுக்கு தானே விற்கிறதுங்களா? சொந்த யூஸுக்கு தான். இவ்வளோ எண்ணெய் எடுத்து போய் என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு கலன்ல தாளிப்பாங்க. சாப்பாடு கிளறுவோம்ல, அதுக்கு தேய்ச்சி குளிக்க இந்த மாதிரி இதுல ஓசி வர கொடுக்குமா? எத்தனை பொண்ணு இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, ரெண்டு மருமக இருக்கு. ரெண்டு மருமகளுக்கு 3 பொண்ணு பிரிச்சு கொடுக்கணுமா? பிரிச்சு கொடுக்கணும்னா அப்புறம் தான் பொய்யூர்ல ஒரு அக்கா ஒண்ணுமே இல்லாத இருக்கு, அதுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் கொடுப்பேன். இந்த எண்ணெய் 11 லிட்டர் தான் இருக்கு, பிரிச்சு கொடுத்துரும் 3 நாளா. நம்ம கையில கிடைச்சது ஆளுக்கு 1/2 லிட்டரு. நம்ம கையில கிடைச்சது ஆளுக்கு 1/2 லிட்டரு. எவ்வளவு சிரிப்பா சந்தோஷம் சொல்றாங்க பாத்தியா? ஓசியில கொடுக்கறதையா டவுன்ல உள்ளவங்களாம் இப்படி கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. இதான் கிராமத்துக்கு டவுனுக்கு உள்ள வித்தியாசங்க. என்கிட்ட 2 லிட்டர் கிடைச்சாலும் என் தங்கச்சி 1/2 லிட்டரு, என் மருமகளுக்கு 1/2 லிட்டரு, என் மகளுக்கு 1/2 லிட்டரு. பார்த்து கிடைச்சது 2 லிட்டர் தான் பிரிச்சு கொடுங்க. என்ன வருது பாருங்க. இதுதான் டவுனுக்கும் கிராமத்துக்கும் வித்தியாசம். டவுன்ல உள்ள வாழ்க்கையும் கிராமத்தில் உள்ள வாழ்க்கையும் நிறைய வேறுபாடு இருக்கு. இது நம்மவே உங்களுக்கு உதாரணமா இருக்கும். என்ன போன வருஷம் வந்து ஆட்டினீங்களாமா? போன வருஷம் வந்து ஆட்டிங்களா? நீங்க என்ன நல்லா இருந்துச்சு போன வருஷம்? நல்லா இருந்ததா? போன வருஷம் எந்த மரசைக்கிள் ஆட்டல, இரும்பு சைக்கிள் ஆட்டினீங்களா? மரசைக்கிள் தான் ஆட்டினீங்க. மரசைக்கிள் நல்லா இருக்குங்களா? சரி. மரசைக்கிள் நல்லா தான் சொல்லி எல்லாமே சொல்றாங்க. இப்போ சித்தப்பா வந்து இவர் வந்து கல்லை எடுத்து வந்தார். கல்லை வந்து பார்த்தோன்னா 62 கிலோ எடுத்து வந்தார். அவரும் என்ன ஆடி முடிச்சிட்டாரு. அவருக்கு எத்தனை லிட்டர் என்ன வரும்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் கல்லை எடுத்து வந்தானம்மா? கல்லை எத்தனை கிலோ எடுத்து வந்தீங்க? 14 கிலோ கல்லை எடுத்து வந்தா. என்ன அவங்க மாமியை முடிக்கிறாங்க எது கேட்டாலும்? இடம் வள்ளியா நீங்க? சரி, இருந்தாலும் வெள்ளந்தியா இருக்காங்க பாரு. எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே பார்த்து சொல்கிறாங்க. இருக்கட்டும். பார்த்துங்க, கிராமத்து வாழ்க்கைனா இப்படி தாங்க இருக்கணும். நம்ம டவுனில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எண்ணெய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இவங்க பாரு சொந்தமாக கல்லை வாங்கிட்டு வர்றாங்க, சொந்தமாக வாடிக்கிறாங்க. நிறைய பேர் இங்கேயும் வந்து வாங்கிப்பாங்க. ஏன்னான்னு பார்த்தா அங்கே நம்ம ஒரிஜினலாக தரமாக கொடுப்போம் எண்ணெய்ங்கிறதால இங்கே வந்து விலைக்கு வாங்குறாங்க எண்ணெய். நம்ம சுத்தமாக கலப்படம் இல்லாமல் தூய ஒரிஜினல் எண்ணெய், சுத்தமான எண்ணெய் கொடுப்போம் நம்ம எப்போதுமே. அதில் இங்கேயும் நிறைய பேர் இந்த எண்ணெயை வாங்குறாங்க. டவுனில் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ஒரு முறை பிடிச்சதுன்னா ரெகுலராக நம்ம எண்ணெய் வாங்கிக்கலாம். எப்போ எத்தனை லிட்டர் கேட்டாலும் எண்ணெய் நம்ம ஸ்டாக்கில் வச்சுக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக கூப்பிடுங்க. என்னுடைய நம்பர் நிறைய டைம் சொல்லிட்டு தான் வர்றேன். என்னோடய மில்லு அமைஞ்சிருக்க அட்ரஸ் மூலம் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கருப்பிலா கட்டளை அஞ்சல் கள்ளக்குடி கிராமன்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. மில்லோட பேர் அவினாஷ் ஆயில் மில்லு. இந்த மில்லை தொடர்பு போனால் எப்போதுமே உங்களுக்கு கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் 4 வகையான எண்ணெய் எப்போதும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவான தகவல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.